ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 6 சீசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி யூஎஸில் பார்த்திங்கன்னா 4 முக்கியமான சீசன்ஸ் இருக்குங்க. ஸ்ப்ரிங்கு, சம்மரு, ஆட்டம், அப்புறம் வின்டர். இந்த 4 சீசனு. இப்போ ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த மார்ச் 20லேருந்து மே 31 இதுக்குள்ளே நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளிர்காலத்துலேருந்து கொஞ்சம் வார்மாக இருக்குங்க. இந்த மார்ச் மந்தில் தான் நம்மளுக்கு டேலைட் சேவிங்ஸும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த 1 ஹவர் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு டேலைட் சேவிங்க்கு ரெடி ஆகிடும். சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் 21லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் வரும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மந்த்ஸுக்கும் இருக்கும். ஆனால் பட்டைய கலத்தும் வெயில் தாங்க முடியாது. நம்ம சென்னையும் பீட் அடிக்கிற மாதிரி இருக்கும் வெயில். ஆட்டம் ஃபால் சீசன் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 22லேருந்து அப்படியே ஒரு நவம்பர் 30 வரைக்கும் வரும். இந்த 3 மாதத்துலேயும் இருக்கும். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், டெம்பரேச்சரும் நல்லா இருக்கும், கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது நம்ம வின்டருக்கு ரெடி ஆகிட்ருக்கோங்கிற மாதிரி காமிக்கும். வின்டர் சீசன் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, அதாவது டிசம்பர் 21 ஆரம்பிச்சு இந்த பிப்ரவரி 28 வரைக்கும் அப்படியே நிலைக்கும். இந்த டைமில் தான் ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சராகவும் இருக்கும். ஸ்னோ எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். நம்ம மரத்துக்கெல்லாம் உயிரே போன மாதிரி இருக்கும். காஞ்சி போய் இருக்குங்க. காஞ்சி மட்டும் போயிருக்காது, இலையே இருக்காது, வெறும் மரம் மட்டும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எந்த சீசனை பற்றி பேச போகிறோன்னு சொல்லிட்டு. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக. நம்ம ஸ்ப்ரிங் சீசனை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம இயர்லியராக சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வின்டரை முடிச்சுட்டு அப்புறம் இலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மரம் பூக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா வேறு கலர்ஸில் நம்ம சூப்பராக பார்க்கலாங்க. ஒயிட் கலர், பிங்க் கலர், ரெட் கலர், அப்புறம் ஒயிட் அண்ட் பிங்க், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த செரி பிளாசம் பார்த்திங்கன்னா யூஎஸில் நிறைய ஸ்டேட்ஸில் பார்க்க முடியும். ஆனால் மெயினாக ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி நம்ம பார்க்கணும், நல்லா அப்படி ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி செரி பிளாசமாக பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பெஸ்ட்டான பிளேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் டிசி, மெக்கான், ஜார்ஜியா, இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு ஃபெஸ்டிவலாகவே வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம யூஎஸில் இருக்கிற டைமில், அது ஸ்ப்ரிங் டைமில் இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்ம இந்த 2 ஸ்டேட்டில் எப்பயாவது விசிட் பண்ணோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் நம்ம கரெக்டாக அந்த பீக் டைம் பார்த்து போகணும். இந்த மரம் இந்த பூத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் தான் இருக்குங்க. அந்த பீக்கும் 1 வீக் தான் இருக்கும். அது வேரியஸ் பிளேசஸில் இருக்கும், குரூப்பாகவும் போயிருக்கும். அது டிபெண்ட்ஸ் அந்த இதோட நேச்சர் பற்றி. பட் பார்த்தா அந்த பீக் டைமில் நம்ம போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அங்கங்கே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம வாஷிங்டன் டிசிலேயோ இல்லை மெக்கானில் இருக்கிற மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு பஞ்ச் ஆஃப் அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷே இல்லாமல் ஃபுல்லாக பூத்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்க முடியாது. பட் அதை விட அங்கே போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த சீசன் டைமில் நம்ம யூஎஸில் இருக்கிறோம், நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அங்கே போய் விசிட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். வாஷிங்டன் டிசியில் சூப்பராக இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்கல சும்மா 2-3 வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும் இந்த வீடியோவில். பட் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளாட் டைப்ஸ் இருக்கும், கலர் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியுமே இருக்குங்க. 1900 அந்த இயர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங்டன் டிசியில் அந்த மாதிரி செரி பிளாசம்ங்கிற இருக்கும் இதுவே இல்லை அது வரைக்குமே. எப்போ வந்துச்சு பார்த்திங்கன்னா 1909, அதாவது 1909 இயரில் பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்க டோக்கியோ 2000 செரி பிளாசம் ட்ரீஸை டொனேட்டாக பண்ணாங்க. அதாவது கைண்ட் ஆஃப் கிஃப்டாக கொடுத்தாங்க யூஎஸ்க்கு. அந்த 2 நேஷன்ஸ்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான சிம்பிளாக அதை கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது, அதோட இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்னால அப்படியே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா 1912 அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 1912 அன்னைக்கு 12th டைமில் பார்த்திங்கன்னா 3000 செரி பிளாசம் ட்ரீஸை ஒரு பர்டிகுலர் வெரைட்டிஸை கொண்டு வந்தாங்க. இந்த ஷிப்மெண்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. ஸோ ஜப்பான் பிரசிடெண்ட்டும் ஜப்பான் அம்பாசிடரும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ரீஸை அந்த டைமில் வச்சுட்டு போனாங்க வாஷிங்டன் டிசியில். இதுதான் அதோட ஹிஸ்ட்ரி. உலகத்துலேயே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு செரி பிளாசம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் அவங்க இங்கே டொனேட் பண்ணுறது அது இவ்வளோ பெரிய விஷயம் தானே. நம்ம வியூவர்ஸ் யாராவது ஜப்பானில் விசிட் பண்ண போகிறீங்க, நம்ம ஸ்ப்ரிங் டைமில் போக போகிறீங்க அப்படின்னா யோஷினோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இவ்வளோ அழகாக அந்த செரி பிளாசம்லாம் பார்க்கும்போது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுல. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சுல.
எவ்வளோக்கு எவ்வளோ அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குங்க. இந்த ஸ்ப்ரிங் சீசனில் நம்மளுக்கு என்னென்ன ஆபத்து வருங்கன்னா, ஆபத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அலர்ஜிஸ் எக்கச்சக்கமாக எல்லாருக்குமே வரும். அதாவது கைண்ட் ஆஃப் அந்த இப்போ அந்த பூ பூக்குது, மரத்துலேருந்து ஒரு க்ரோ ஆகிட்டுருக்கு, அந்த பூ பூக்குதுனால உங்களுக்கு அந்த போலன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு. வெதரும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு குளிரும், திடீர்னு மழை வரும், திடீர்னு நல்லாயிருக்கும், வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஃப்ளட்டு வரும், தண்டர் ஸ்டார்ம்ஸோட ரொம்ப காற்றடிக்கும், டொர்னடோஸ் இது எல்லாமே வருங்க இந்த சீசனில். ஆனாலும் பார்த்திங்கன்னா புது புது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அதாவது அப்போ இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேர்ட்ஸ் இந்த சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம சிட்டுக்குருவி முதல் கொண்டு கார்டினல் இந்த மாதிரி நிறைய விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.